அனைவருக்கும் வணக்கம். பூஜை அறையை எந்த திசையில் அமைக்க வேண்டும், சுவாமி படங்களை எந்த திசையில் நோக்கி மாட்ட வேண்டும், எந்த திசை நோக்கி நின்று வழிபட வேண்டும் போன்ற முக்கியமான வாஸ்து விதிமுறைகளை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக வீட்டு எந்த பகுதியில் பூஜை அறை அமைப்பது உகந்தது என்பதை வாஸ்து சாஸ்திரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஈசான மூலை பூஜை அறையில் அமைப்பதற்கு மிக சிறந்த மற்றும் முதன்மையான திசை வடகிழக்கு. இது ஆன்மீக ஆற்றல் மற்றும் தேவபலம் நிறைந்த திசை. இந்த திசையில் கடவுளை வழிபடுவது குடும்பத்தில் நல்ல பெயரையும் ஆன்மீக வளர்ச்சியும் தரக்கூடியதாக இருக்குது. வடகிழக்கு பகுதியில் கிடைக்காத பட்சத்தில் வீட்டின் கிழக்கு அல்லது மேற்கு திசைகளில் பூஜை அறையை அமைத்து கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் தென்மேற்கு பகுதியில் ஒருபொழுதும் பூஜை அறை இருக்கக்கூடாது. மேலும் படுக்கை அறையில் பூஜை அறை அமைப்பதோ அல்லது குளியல் அறைக்கு சுவரொட்டி பூஜை அறையை நாம் அமைப்பதோ கடுமையான வாஸ்து தோஷத்தை ஏற்படுத்தும். பொதுவாக தெய்வ படங்களையும் திருவுருவ படங்களையும் அல்லது சிலைகளையும் வைக்கும் திசை மிகவும் கவனமாக கையாள வேண்டும். பூஜை அறையில் கிழக்கு அல்லது மேற்கு சுவர்களில் சுவாமி படங்களை மாட்டி மேற்கு அல்லது கிழக்கு நோக்கி சுவாமி படங்கள் அமைக்கும்படி நாம் அமைக்குவது ரொம்பவும் நல்லது. குபேர மூலை அல்லது வடகிழக்கு திசை வடக்கு பார்த்தவாறு கடவுளின் திருவுருவ படங்களை அமைப்பது மிகுந்த பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். எந்த காரணத்தை கொண்டும் சுவாமி படங்கள் பின்புறம் மற்றொரு சுவரின் அறை இருக்கக்கூடாது. சாமி படங்களையும் சுவரை ஒட்டியவாறு மங்களகரமானதாக இருக்க வேண்டும். மேலும் இறந்த முன்னோர்களுடைய படங்களை ஒருபொழுதும் சுவாமி படங்களுடன் சேர்த்து பூஜை அறையில் வைக்கக்கூடாது. கடுமையான பித்ரு தோஷத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக நாம் வழிபடும் பொழுது நமக்கு அமரும் திசை முகத்தை வைத்து வணங்கும் திசையும் நமது பிரார்த்தனையின் பலனை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கிழக்கு திசை நோக்கி நின்று அல்லது அமர்ந்து இறைவனை வழிபடுவது மிகவும் சிறந்தது. இது மூளைக்கு ஆற்றலையும் புத்துணர்வையும் நேர்மறை சக்தியையும் தரும். வடக்கு திசை நோக்கி அமர்வது வழிபடுவது அறிவு செல்வம் மற்றும் ஞானத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்குது. தெற்கு திசை நோக்கி திரும்பி ஒருபொழுதும் நின்று வழிபடக்கூடாது. தெற்கு என்பது யமனின் திசையாக கருதப்படுவதால் இது தேவையற்ற மன உளைச்சலையும் ஆற்றல் குறைவையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. கிழக்கு நோக்கி அமர்வது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். பூஜை அறையில் கட்டாயம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய வாஸ்து மற்றும் தூய்மை குறிப்புகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது பூஜை அறையில் விளக்கு ஏற்றும் பொழுது தீபத்தின் சுடர் கிழக்கு திசை நோக்கியோ அல்லது வடக்கு திசை நோக்கியோ எரியும்படி பார்த்து கொள்வது மங்களகரமானது. பூஜை அறையில் வெள்ளை வெளிர் மஞ்சள் நிறம் அல்லது பச்சை போன்ற சாந்தமான நிறங்கள் தீட்டுவது மன அமைதியை தரக்கூடியதாக இருக்குது. அடர் நிறங்களையும் தவிர்க்க வேண்டும். விளக்குமாறு நம்ம துடப்பம் அல்லது தேவையற்ற குப்பை பொருட்கள் பூஜை அறைக்கு அடியில் அல்லது அருகில் வைப்பதை தவிர்க்க வேண்டும். பூஜை அறை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நாம் பூஜை அறையில் மணி மற்றும் சங்கு வைத்திருப்பது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விரட்டும் சக்தி வாய்ந்த முறைகளில் ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாஸ்து சாஸ்திர விதிகளின்படி கட்டமைக்கப்பட்ட பூஜை அறையானது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டி தெய்வீக கலாச்சாரத்தை நிலைநிறுத்துகிறது. மேலும் குறிப்பிட்ட எளிய முறைகளையும் பின்பற்றி நம்ம பூஜை அறையை அமைப்பதன் மூலம் நம்முடைய இல்லத்தில் முழுவதுமே அமைதி, உடல் ஆரோக்கியம், லட்சுமி கலாச்சாரம் நிறைந்ததாக இருக்கும். பொதுவாக நம்முடைய வழிபாட்டில் இறைவனுக்கு என்று சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு பொருளுமே அந்த இறைவனை வசியப்படுத்தும் தன்மை கொண்டது என்று சொல்லலாம். இறைவனுக்கு பிடித்தமான வாசனை உள்ள பொருட்களை வழிபாட்டில் வைக்க வேண்டும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. அந்த வரிசையில் இறை வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமான சில பொருட்களோடு இந்த ஒரு பொருளை சேர்க்கும் பொழுது நம்முடைய வேண்டுதலின் சக்தி அதிகரிக்கப்படுது. குறிப்பிட்ட இந்த ஒரு பொருளை நம்முடைய வேண்டுதல்களில் உள்வாங்கி அந்த வேண்டுதல் பிரார்த்தனைகள் பிரபஞ்சத்தை விரைவாக அடைந்து அதற்கான பலனை பெற்று தரக்கூடியதாகவும் நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டு வருது.
நாம் எல்லோருமே அறிந்த ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூவை முறைப்படி நம்முடைய வழிபாட்டில் எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதையும், இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்கப்படும் குங்குமத்திற்கு எவ்வளவு அதிக ஆற்றல் இருக்கின்றதோ அதே மகத்துவம் அந்த குங்குமப்பூவிற்கும் இருக்குது என்று சொல்வது பொய்யாகாது. குங்குமப்பூவானது கொஞ்சம் விலை உயர்ந்த பொருள். சிறிதளவு வாங்கி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து கொள்ள வேண்டும். வாரந்தோறுமே வரக்கூடிய சனிக்கிழமை அன்று நீங்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் போதும். ஒரு சிறிய பித்தளை செம்பில் சுத்தமான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் துளசி இலை, அருகம்புல், சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்து அத்தோடு 2 குங்குமப்பூக்களை சேர்த்து உங்களது வழிபாட்டை நீங்கள் தொடங்க வேண்டும். அந்த சொம்பின் வாய்ப்பகுதியில் உங்களது உள்ளங்கை வைத்து கொண்டு உங்களுடைய குறைகளை இறைவனிடம் வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் கட்டாயம் இறைவனின் செவிகளுக்கு விரைவாக சென்றடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. வேண்டுதல்கள் வைத்த பின்பு அந்த தண்ணீரை சிறிதளவு தீர்த்தமாக பருகலாம். மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை செடிகளில் சேர்த்து விடுங்கள். நம்பிக்கையோடு இந்த முறைப்படி தொடர்ந்து 11 வாரங்கள் சனிக்கிழமை உங்களது வேண்டுதல்களை மட்டுமே வைத்து பாருங்கள். நீங்கள் இறைவனிடம் வைத்த வேண்டுதல் நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேறும் என்பது நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த வழிபாட்டை பரிபூர்ணமாக செய்யுங்க. இறைவன் நம்முடைய வேண்டுதல்களை மட்டும் ஏன் நிறைவேற்றி தருவதில்லை, மற்றவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வேண்டிய உடனே நடந்து விடுகிறது என்ற எண்ணத்தோடு எப்பொழுதும் இறை வழிபாட்டை நம்ம செய்யக்கூடாது. யாருக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுக்கு நன்றாக தெரியும். இருப்பினுமே நம்முடைய வழிபாடானது நம்பிக்கை உடையதாகவும் உண்மையானதாகவும் சரியான முறையில் இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து நாம் இது போல் செஞ்சு வழிபட்டு வருவது ரொம்பவும் நல்லது அப்படியும் சொல்லப்படுது. பொதுவாக நம்முடைய வீட்டில் குலதெய்வத்தை மனதார வழிபடுவதும் ரொம்பவும் நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை மனதார வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. குலதெய்வத்தை வழிபாட்டிற்குள் எப்படி அழைப்பது என்பது பற்றிய ஒரு சுலபமான வழிபாட்டு முறையும் நாம் தெரிந்து கொண்டு வழிபடலாம். பூஜை அறையை உங்களுடைய குலதெய்வத்திற்கு எந்த நாள் சிறந்த நாளோ அந்த நாட்களில் நீங்கள் செய்வது சிறப்பு. அம்மன் தெய்வமாக இருந்தால் வெள்ளிக்கிழமை, முனீஸ்வரர் ஐயனார் சுவாமியாக இருந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யலாம். இப்படி உங்களுடைய குலதெய்வத்துக்கு உகந்த நாளாக பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபட்டு வாருங்கள். வீட்டையும் பூஜை அறையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். பொதுவாக வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நம்ம இறைவனை வழிபடுவது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறையில் நம்ம முழு மனதோடு இறைவனை வழிபட்டு அமர்ந்து நம்ம பூஜை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். பூஜை அறையில் தீபமேற்றி முழு மனதோடு நம்ம இறைவனை வழிபட்டு வருவதன் மூலம் நம்முடைய வீட்டில் அமைதி, நேர்மறை ஆற்றல் தரும். பூஜை அறையை நம்ம வடகிழக்கு திசையில் அமைப்பதும் மிகவும் சிறப்புது. கிழக்கு அல்லது மேற்கு பார்த்தவாறு சுவாமி படங்களை வைக்கலாம். கரிவறைக்கு அறையில் அல்லது படிக்கட்டுக்கு கீழே பூஜை அறையை நம்ம வைக்கக்கூடாது. வடகிழக்கு அல்லது கிழக்கு திசை சிறந்ததாக சொல்லப்படுது. மகிழ்ச்சியான வீட்டிற்கு மிகவும் பூஜை அறையை நல்ல முறையில் அமைப்பது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் நேர்மறையான மற்றும் அமைதியான ஆற்றல்களின் மைய பகுதியாக பூஜை அறை சொல்லப்படுது. ஏனெனில் இது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மூலமாக தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. பெரிதாக அல்லது சிறிதாக இருந்தாலுமே சரி, தெய்வங்களுக்கு ஒரு தனி இடத்தை ஒதுக்குவது, அதாவது ஒரு பூஜை அறையை அமைப்பது உங்களுடைய வீட்டிற்கு மிகவும் முக்கியமானதாக, மேலும் சரியான வாஸ்து, அமைதியான நேர்மறையான ஆற்றலை கொண்டு வருவதில் உங்களுடைய வீட்டில் எந்த திசையில் வெளிப்பட வேண்டும் என்பதையும் தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.